விஜய் ஜெயலலிதா இருந்த இடத்துக்கு வர அப்ப எம்ஜிஆர் இருந்த இடத்துக்கு ஜெயலலிதா இருந்த இடத்துக்கு வந்தா இவர்களை காலி செய்வதுங்கிறது, அதாவது திமுகவுக்கு எதிராக பேசுவதுங்கிறது ஒரு பக்கம், பக்கத்திலேயே உடைக்க வேண்டிய கட்சி, அதிலிருந்து மக்களை பிரித்து தன் பக்கம் இழுக்க வேண்டிய கட்சி இது. அண்ணாவையும் பெரியாரையும் நாங்கள் இழிவுபடுத்துகிறவர்களை நாங்கள் ஏற்றுக்கிட மாட்டோம், அதுக்கு எதிராக கண்டனம் தெரிவிக்கிறேன்னு இன்னைக்கு பேசியிருக்கிறாரு. ஆனா அண்ணாவையும் பெரியாரையும் இழிவுபடுத்தி வீடியோ போடுறாங்க. திமுக நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போனதுக்கு உங்களால் சூடு சுருத்தோட இதுதான் உங்கள் கொள்கையா அப்படின்னு பேச முடிந்த உங்களால் அதிமுகவை பேச விடாமல் தடுத்தது எது? அதிமுகவை விமர்சிக்க முடியாத நீங்கள் திமுகவை மட்டும் விமர்சிப்பது என்பது சில பல லட்சம் பேர் லாபம் அடைகிற ஒரு ப்ராஜெக்ட்ல ஒரு 10-100 பேருக்கோ 500 பேருக்கோ 1000 பேருக்கோ நஷ்டம் பெறுகிறது என்றால் அந்த நஷ்டத்தை எவ்வளவு ஈடுகட்ட முடியுமோ அதை அரசு செய்கிறது. இவர் தனி விமானத்தில் இவருடைய வசதிக்கு எங்கு வேண்டுமானாலும் சென்று வரலாம். பரந்தூர் விமான நிலையம் கட்டப்பட்ட பிறகு சிடி நிர்மல்குமார் நாங்க ஒருபோதும் பாஜகவோட கூட்டணி வைக்க மாட்டோம்னு சொன்னதுக்கு தமிழிசை அடுத்தவர்கள் சொல்வதெல்லாம் நாங்க ஏத்துக்கிட முடியாது, விஜய் வாயிலிருந்தே சொல்லணும்னு சொன்னாங்க. இப்ப விஜய் வாயிலிருந்தே சொல்லியாச்சு. பாஜகவுக்கு இப்போ வரல அந்த நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கை சும்மா வரல, அது கையில ஈடு இருக்குது, அது கையில எல்லா ஒடுக்குமுறை கருவிகளும் இருக்குது. அந்த ஒடுக்குமுறை கருவிகளுக்கு நீங்கள் பலியாக மாட்டீர்கள் உத்தரவாதம் கிடையாது. ஒரே ஒரு ரைடு, 2 கூட வேண்டாம், ஒரு இடி ரைடுக்கு நீங்க பலப்பீங்களா அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல. அதனால உங்களுடைய வீரியமான பேச்சுக்களை எல்லாம் எதுவரை நம்புவது? திமுக எவ்வளவு பாஜகவை எதிர்த்தோ அதை விட டபுள் மடங்கு நீங்க எதிர்க்கணும். அது வார்த்தையில சொன்னா போதாது, நடவடிக்கையில காட்டணும். இப்போ வரையிலுமே பயந்து 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 தான் பாஜகவை தொடர்கிறீர்களே தவிர உங்களுக்கு ஆற்றலோடு வேகத்தோடு சசிகலாவை வாரி விட்டாச்சு, இபிஎஸ் வாரி விட்டாச்சு, செங்கோட்டையனுக்கு பல்ல பிடிங்கி தான் விட்டுருக்காப்புல. சரிங்களா? இப்படி பல்வேறு வேலைகளை செய்யக்கூடிய எடப்பாடி பழனிசாமி கடைசியில் நம்ம காலையும் வாரிடுவானோங்கிற பயம் அமித்ஷாவுக்கு. நீர்த்திரை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் ஊடகவியலாளர் திரு சுமன் கவி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ஜூலை 4 இன்று தமிழக வெற்றி கழகத்தோட செயற்குழு கூட்டம் நடந்திருக்கு. அதில் பல முடிவுகள் தீர்மானங்கள் எடுக்கப்பட்டிருக்கு. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பிஜேபியோட கூட்டணி வச்சுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் நுணுக்கமா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, கொள்கை எதிரி பிளவுவாத அரசியல் பண்ணக்கூடியவங்க கிட்ட கூட்டணி எப்போதும் வச்சுக்க மாட்டோம் அப்படின்னு ரொம்ப தீர்மானமா சொல்லியிருக்காங்க. சமரசம் பண்ணிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க? விஜயனுடைய அரசியல் வருகையை குறித்து பல்வேறு கண்ணோட்டங்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலையும், அதாவது ஒவ்வொரு நகர்ச்சி மாறும், ஒவ்வொரு மாற்றங்கள் நடந்துகிட்டே இருக்குது. இதில் நான் மட்டும் இல்லை, நீங்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை குறித்து ஒரு 100 பேராவது அபிப்பிராயம் சொல்லுவாங்க. ஸோ அப்படின்னா அந்த 100 அபிப்பிராயங்கள் அது குறித்து வருது, நீங்கள் எந்த ஒரு செய்தியாக இருந்தாலும். அப்போ விஜயினுடைய அரசியல் நகர்வை குறித்து இதுவரையிலும் பேசப்பட்டிருக்கிற விஷயங்களே பல்வேறு மாற்றங்களுக்கு உரியது. அதே மாதிரி இப்போ விஜய் பேசியிருக்கிறது இருக்கு இல்லையா, அதுக்கு முன்னாடி வரையிலும் பெரும்பாலான பேருக்கு, எனக்கு உட்பட என்ன அபிப்பிராயம் இருந்ததுன்னா, விஜய் தனித்து போட்டியிட மாட்டார், அப்படி ஒரு அறிவிப்பை கொடுக்க மாட்டார், பெரும் பணத்தை செலவழிக்கணுங்க, குறைந்தது ஒரு 50 லட்சத்திலிருந்து 1 கோடி அளவிற்காவது செலவழிக்கணும். 234 தொகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 லட்சம்னு போட்டிங்கன்னா பாதியாகவும், எல்லாம் ஒரு 234 கோடி ரூபாய் செலவழிக்கணும் மினிமலாக ஒரு கேண்டிடேட்டுக்கு. அதுக்கு போக கட்சி செலவழிக்கிற மொத்த தொகை, ஒரு சுற்றுப்பயணம், அவருடைய போக்குவரத்து, இதெல்லாம் இருக்குது. இப்போ பெரும் உழைப்பு, பெரும் பணம் போடணும். இது போக அவருக்கு அதில் கிடைக்க, அதாவது ஒரு ஒத்தையில் நின்று பார்க்குற ஒரு தைரியம் வேணும். அதெல்லாம் இவருக்கு இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்தில் நமக்கு பெரிய சந்தேகம் இருந்தது விஜயனுடைய முடிவுகளில். ஆனால் இப்போ அவர் பேசியிருப்பதை வைத்து பார்க்கும்போது பரவாயில்ல, ஒப்பீட்டளவில் தனித்து நின்று சண்டையிடலாம் அப்படிங்கிற அவருடைய முதல்ல எடுத்த முடிவை இப்போ இது பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, நமக்கு இடைத்தேர்தல், ஈரோடு இடைத்தேர்தலில் கூட அவர் நின்றுக்க முடியும். 72லேயே திண்டுக்கல் இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றார் எம்ஜிஆர். இப்போ அந்த மாதிரி இடைத்தேர்தல்களை ஒரு டெஸ்ட்டுக்கான ஒரு அளவீடாக வச்சுக்கிட முடியும். அதை செய்யலை. அது அப்போ கூட ஒரு விமர்சனம் நம்ம செஞ்சோம். ஏன்னா இது வாய்ப்புகளை எல்லாம் பயன்படுத்தணும். உடனே நீங்கள் போய் இறங்கி வேலை செய்யணும். அப்படிலாம் இல்லாமல் ரொம்ப ஒரு டிஸ்டன்ஸ்லேயே மக்களுக்கு கிட்ட வராமல் தள்ளி நின்றே ஒரு பதம் பார்க்கிற வேலை இருக்கு இல்லையா. மார்கழி மாதத்தில் ட்ரம்மு பக்கத்தில் போய் நின்றுட்டு தண்ணியை தொட்டு பார்த்துட்டு குளிக்கவா வேண்டாமான்னு கையை நினச்சிட்டு வர்ற மாதிரியான ஒரு வேலையைத்தான் அவர் செய்தார்.
அதனால உறுதியாக இவர் களத்துல இறங்க மாட்டாருங்கிற நினைப்பே நமக்கு இருந்துச்சு. ஆனா அடுத்தடுத்து அதிமுகவோட கூட்டணி வைப்பதற்கான ஒரு பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடந்தது. ஆனா இப்போ அந்த பக்கம் அவங்க போயிட்டதுனால என்ன பண்ண போறாருங்கிற கேள்வி எல்லோருக்கும் இருந்தது. அந்த வகையில் நான் தனித்து நின்று சண்டையிடுவேன், போட்டியிடுவேன் அப்படின்னு சொல்லதை நாம வரவேற்கிறோம். கொள்கை எதிரியோடு எங்களுக்கு சமரசம் இல்லை அப்படிங்கிறாப்புல. எங்களுக்கு 2 எதிரிகள். ஒன்று திமுக, பாஜக. அதனால யாரோடையும் நாங்கள் இவங்க 2 பேரோடையும் கூட்டணி வைக்க மாட்டோம். சரி, அப்போ அதிமுகவோட கூட்டணி வைப்பீங்களா அப்படிங்கிறதுல அவருக்கு மாற்று கருத்து இல்லை. வைப்போம், அது சூழ்நிலையை பொறுத்தது. சரி, ரைட்டு. இப்போ அதுல பேச்சிலேயே ஒரு விஷயத்த சொல்றாரு. அண்ணா, பெரியார், அம்பேத்கர் இவர்களையெல்லாம் விமர்சித்து விட்டு அவர்களையெல்லாம் இழிவுபடுத்தி விட்டு நீங்க இங்க அரசியல் பண்ணணும்னு ஆசைப்படாதீங்க. அதை நான் வன்மையாக கண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. அதாவது இவர் யாரோட கூட்டணி வைக்கணும்னு விரும்புறாரு? அதிமுகவோட கூட்டணி வைக்கணும்னு விரும்புறாரு. உள்ளூர அறிவிப்புலாம் இல்லை. அதாவது நேரடியாக அறிவிப்பு இல்லை. ஆனா இது வரைக்கும் ஒரு விமர்சனம் கூட விஜய் தரப்பில் இருந்து அதிமுகவினுடைய செயல்பாட்டின் மீது என்னைக்காவது வந்திருக்கா? இது வரைக்கும் கட்சி ஆரம்பிச்சாச்சு. அதிமுகவை குறித்து, அதனுடைய செயல்பாட்டை குறித்து உண்மையிலேயே யாரை விமர்சிக்கணும்? நீங்க எப்படி எதிர்கட்சியை விமர்சிக்கணுமோ, அதாவது ஆளுங்கட்சியை விமர்சிக்கணுமோ அதே அளவிற்கு இவர் விஜய் அதிமுகவை விமர்சிக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, விஜய் எந்த இடத்துக்கு வர்றார்? விஜய் ஜெயலலிதா இருந்த இடத்துக்கு வர்றார். விஜய் எம்ஜிஆர் இருந்த இடத்துக்கு வர்றார். அப்ப எம்ஜிஆர் இருந்த இடத்துக்கு, ஜெயலலிதா இருந்த இடத்துக்கு வந்தா இவர்களை காலி செய்வதுங்கிறது, அதாவது திமுகவுக்கு எதிராக பேசுவதுங்கிறது ஒரு பக்கம். பக்கத்திலேயே உடைக்க வேண்டிய கட்சி, அதிலிருந்து மக்களை பிரித்து தன் பக்கம் இழுக்க வேண்டிய கட்சி எது? நான் என்ன கேட்குறேன், திமுக காரர்கள் இவர் பேசுகிற பேச்சில் திமுக எல்லாம் அப்படி மயங்கி பின்னாடி போய் ஓட்டு போடுறாங்களா? அப்படி கிடையாது. அப்போ அதிமுகவினுடைய ஓட்டுக்களை தான் இவர் பெற முடியும். அப்போ அதிமுகவை விமர்சிக்கலாம். இவர் திறமையற்றவர், இவர் போதிய தகுதியற்றவர், நான் தான் உண்மையான இந்த திமுகவை வீழ்த்துவதற்கான வலு உள்ளவன், இப்படியெல்லாம் புரொபகண்டா பண்ணலாம் இல்லையா? அப்படி பண்ணுனா அதிமுக வாக்குகளை தன் பக்கம் ஈர்த்திருக்க முடியும். அப்போ அதை செய்யலை. ஏன் செய்யலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அதிமுக பயாஸ்ட், அதிமுகவோடு இணைந்து செயல்படலாம் அப்படிங்கிற திட்டம் இப்போ வரலாம் அது இருக்குது. எவ்வளவு மோசமா அது செயல்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, அண்ணாவையும் பெரியாரையும் நாங்கள் இழிவுபடுத்துகிறவர்களை நாங்கள் ஏற்றுக்கிட மாட்டோம், அதுக்கு எதிராக கண்டனம் தெரிவிக்கிறேன்னு இன்னைக்கு பேசியிருக்கிறாரு. ஆனா அண்ணாவையும் பெரியாரையும் இழிவுபடுத்தி வீடியோ போடுறாங்க. இந்து முன்னணி நடத்தின மாநாட்டில், முருக பக்தர்கள் மாநாட்டில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடந்ததுல வீடியோ போடுறாங்க. அதுல முன்னாள் அமைச்சர்கள், அதிமுகவின் முக்கிய தலைவர்கள் அத்தனை பேர் உட்கார்ந்துருக்காங்க, 4-5 பேர் உட்கார்ந்துருக்காங்க. அவர்கள் முன்னிலையிலே நடக்குது. எல்லாம் மிகப்பெரிய பேசு பொருளானதுக்கு அப்புறம் வெளியில நின்றுகிட்டு எங்கள் ரத்தத்தில் அண்ணாவின் இது ஓடிக்கிட்டு இருக்குது, எங்களை ஒருபோதும் நாங்கள் அடிமையாக இருக்க மாட்டோம், நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் அண்ணாவையும் பெரியாரைன்னு சொல்லி வெளியில பிற்பாடு பேசுறாங்க. உங்களை கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்திருக்காங்க. இப்போ அதிமுக எவ்வளவு ஸ்லோவா இருக்குது. நான் என்ன சொல்றேன், ஒரு நிகழ்ச்சி நடக்குது, அந்த நிகழ்ச்சிக்கு போறதே தப்பு, அது ஒரு கொள்கைக்கு எதிரான இது பிரச்சனை. நீங்க கூட்டணி வச்சிருக்கீங்க, அது அரசியலுக்கானது, அதாவது தேர்தல் அரசியலுக்கானது. நீங்க அங்க போய் நின்றுட்டு முருக பக்தர்கள் மாநாட்டில் நின்னீங்கன்னா உங்களை தான் திட்டுவான். திராவிடத்தை ஒழிக்க போறோம்னு சொல்லி திராவிட கட்சி ஒன்று, அண்ணா திராவிடம் 2 இருக்கிற கட்சி, அண்ணாவையும் பெரியாரையும் காமிச்சு திராவிடத்தை ஒழிக்க போறோம், திராவிட திருடர்கள்னு இவங்க வீடியோ போடுறாங்க. அதை ரசிச்சுட்டு வராங்க. ஸோ அவர்களே ஸ்லோவா இருக்கிறாங்க. வெளியில வர்ற விமர்சனத்துக்கு பயந்துதான் ஐயோ தப்பு பண்ணிட்டோம்னு ரிப்ளை பண்றாங்க. அதை நாங்க சரியா கவனிக்கல, உடன்பாடு இல்லைன்னு அதுக்கப்புறமேட்டு சொல்றோம். ஆமா. ஆனா விஜய் எப்படி இருக்கிறாருன்னா, அதை விட இப்ப நீங்க அது ஆமைன்னு சொன்னீங்கன்னா, இவர் ஆமையை விட, தோற்று போகிற ஆமையை விட மிக ஸ்லோவா, ரொம்ப வேகம் குறைவாக. நீங்க திமுகவோடு போட்டியிடுவது, அதோடு சண்டையிடுவது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. எல்லா பிரச்சனைகளிலும் எப்படி இயங்குவதுன்னு ஒன்று இருக்குது. நீங்கள் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கலில் திமுக மாட்டிக்கிட்டு இருந்துச்சு. நீங்கள் என்ன, ஒரு லாக்அப் மரணம், அஜித் குமாருங்கிற அந்த அவர் காவலாளி இறந்த ஒரு விஷயம், அது மிகப்பெரிய ஒரு உணர்வு அலை எழுப்பியிருக்குது. ஆனால் அது மக்கள் முழுவதுமாக திமுக மேலே குற்றம் சொல்ல முடியாததுக்கு போனது காரணம் என்னென்னா, கடந்த பிலிக்ஸ் மரணத்தின் அப்போ இவர்கள் எப்படி அதை பாதுகாப்பதற்கு வேலை செய்தார்கள். அதிமுக என்ன செஞ்சுது, முதல்லையே எந்த நடவடிக்கையும் எடுக்கல. போலீஸை எவ்வளவுக்கு எவ்வளோ அந்த பிரச்சனையிலேருந்து தள்ள முடியுமோ தள்ளி பார்த்தாங்க. அங்கே ஏற்கனவே இன்வெஸ்டிகேஷனுக்கு போன நபர்களை அவர்களை தடுத்தார்கள். இன்னும் கூடுதலாக ஜூமோட்டோவா அந்த வழக்கை எடுத்தது நீதிமன்றம்.
3 நாட்கள் வந்து போராட்டம் நடந்துச்சு. இவ்வளவு பெரிய கொடுமை நடந்துச்சுன்னு சொல்லி தூத்துக்குடியில் அந்த ஏரியாவில் போராட்டம் நடந்துச்சு. இவ்வளவுத்துக்கும் பிறகுதான் ஃபிலிக்ஸ் விஷயத்தை எடுத்தார்கள். அப்பம்போது கூட உடனேயே சிபிஐக்கு மாத்தல. இப்படி பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியில் தான் இந்த அரசு அதிமுக பிரச்சனைக்கு உள்ளானது. ஆனா நீங்க இந்த விஷயத்தை ஒப்பிட்டு பாருங்க. ஒரு இஷ்யூ நடக்குன்னா பம்பரமா வேலை செய்யணும். அரசியலை பொறுத்தவரை ஒண்ணுதான். நான் என்ன சொல்றேன், எந்த கட்சிக்கும் பிரச்சனை வராதுன்னு கிடையாது. ஆனா பிரச்சனைகளுக்கு எதிர்வினை ஆற்றுகிற வேகம் இருக்குல்ல, அது மக்களோடு அந்த வேகமா இருந்தா மட்டும்தான் செயல்பட முடியும். அதுல நீங்க ஜெயலலிதாவுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த வேகம் கிடையாது. ஜெயலலிதாவை பொறுத்தவரையிலும் அவருக்கு வந்து கொடநாட்டிலே உட்கார்ந்து அரசியல் பண்ணுகிற அளவிற்கு அவர் வந்து வலுவானவர். அவருக்கு அந்த மீடியா பின்புலம் இருந்துச்சு. ஆனா எடப்பாடிக்கு அப்படி கிடையாது. அப்ப எடப்பாடி கீழே நின்று வேலை செஞ்சிருக்கணும். அப்படிப்பட்ட எந்த வேலையும் செய்யலை. அவரே தாமதமாக இருக்கிறார். நான் தான் சொல்கிறேன், இந்த இஷ்யூவில் கூட எடப்பாடி பழனிசாமி முதல்வர் பேசியதற்கு பிறகு ஃபோன் பண்ணி பேசி நாடகம் ஆடுறாரு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதுக்கு பிறகு நீங்கள் போய் பார்க்குறீங்க. அதாவது அதுலேயும் கூட தாமதம் தானே. நான் என்ன கேட்குறேன்னா, நான் அதை வந்து ஒரு அரசியல் ஆயுதமாக பயன்படுத்துவதா இருந்தால் வேகமாக இருக்கணும். இப்போ எதுக்கு சொல்ல வரேன்னா, முழுக்க வீரியமாக வேகமாக வேலை செய்கிற ஒரு நபர்களாக 2 பேருமே இல்லை. எடப்பாடி பழனிசாமியை விட ஸ்லோவா இருக்கிறாரு விஜய். அப்படிங்கிறது தான் இந்த நடவடிக்கையில் காட்டப்படுது. அதனால உங்களுக்கு இந்த கோபம் இருக்கு இல்லையா, கொள்கை எதிரிகள் மேல் வருகிற கோபம் திட்டமிட்டு ஆர்கனைஸ் பண்ணி ஒரு 10 நாளைக்கு அப்புறம் தான் வரும்னா இது எவ்வளவு மோசமான நிலை. நான் என்ன கேட்கிறேன், நிதி ஆயோக் கூட்டத்துக்கு திமுக போயிருச்சுங்கிறதுக்காக பக்கமாக அவ்வளவு விமர்சனம். நீங்க கொள்கையை கோட்பாட்டை விட்டு விட்டீர்களா, நீங்க இப்படி பண்ணிட்டீங்களே, உங்களுக்கு இது இல்லையா அது இல்லையா, எவ்வளவு விமர்சனங்களை பக்கமா நீங்க அறிக்கை விட்டீங்க. அதே மாதிரி அதிமுக மேல ஒரு அக்யூசேஷனை வச்சு நீங்க ஏன் இப்படி பண்றீங்க, இப்படி நம்மளுடைய கொள்கை தலைவர்களை அவங்க உட்கார்ந்து திட்டிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு உணர்ச்சி இல்லையா, சூடு சுருத்து இல்லையா, பாஜக இப்படி எல்லாம் பண்ணுதே, இதற்கு நீங்கள் ஏன் மடங்கி போறீங்க, இந்த கூட்டணி உங்களுக்கு தேவை. நான் என்ன கேட்கிறேன், அதிமுகவோட நீங்க கூட்டணி போகணுங்கிற ஒரு ஆசை இருக்குது. அதனாலதான் அதிமுக விமர்சிக்கல. இப்படி விமர்சிக்கிறதன் மூலமா பாஜகவை ஒரு கூண்டுக்குள்ள நிறுத்தி இவர்களை பிரிக்க முடியும் இல்லையா, நீங்க ஒரு வலுவான கூட்டணியை உருவாக்க முடியும் இல்லையா. உங்க கணக்குப்படியே வரேன், எங்களுக்கு எதிரி நீங்க. இந்த பேட்டியிலே நீங்க இந்த இதுல என்ன சொல்றாரு, அவரே சொல்றாரு, நான் மத்தவங்க கூட்டணிக்கு போக மாட்டேன், என்னோட தலைமையில தான் கூட்டணி அமைப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உங்களோட தலைமையில கூட்டணி, அதெல்லாம் தாண்டி திமுகவையும் பாஜகவையும் தான் எதிரிங்கிறார். அதிமுகவை சொல்லல. அப்ப அதிமுக வெளியில வந்து இவரோட சேர்ந்து கொள்வதாக இருந்தால் ஒத்துக்கிடுறாங்கிற இடத்துல தான் நீங்க இருக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு முதல் தேவை என்ன, இந்த கூட்டணியை கலைச்சு விடுறது. திமுக கூட்டணியில திருமாவளவன் இழுக்கிறதுல காட்டின அக்கறையை அதிமுகவை உங்கள் பக்கம் இழுப்பதில் காட்டின அக்கறை குறைவு. அப்ப அப்படி நீங்க கரெக்டா பேசியிருந்தீங்கன்னா பாஜகவை நீங்க அந்த கூட்டணியை பிளவு ஏற்படுத்திருக்க முடியும். நான் என்ன சொல்றேன், ஒரு வேகமா அதுக்கு நீங்க நடக்கலையே. அப்போ திமுக நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போனதுக்கு உங்களால் சூடு சுருத்தோட இதுதான் உங்கள் கொள்கையா அப்படின்னு பேச முடிந்த உங்களால் அதிமுகவை பேச விடாமல் தடுத்தது எது? அதிமுகவை விட ஸ்லோவா இருக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு கொள்கை கோட்பாடெல்லாம் நீங்க பேசாதீங்க. இப்ப நீங்க பேசுறது அவங்க தரப்புல இருந்து சொல்றது இல்ல, அவங்கள பின்பற்றவங்க சொன்னதுன்னா இப்பதான் அரசியலுக்கு வந்திருக்காங்க, தெரிஞ்சுப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பேரை கூட சொல்லாம இருந்தாங்க, பிஜேபின்னு சொல்ல மாட்டாங்க, இப்ப சொல்றாங்க இல்லையா, அப்ப கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுப்பாங்க அப்படின்ற ஒரு இது சொல்றாங்க. அதுதான் இப்ப என்னன்னா, எனக்கு இப்ப என்ன பிரச்சனைனா, இது அதாவது இப்போ வந்து ஒரு முடிவு எடுத்திருக்காப்புல. இது ஒரு பல்வேறு சிந்தனைகளுக்கு பிறகு எடுக்கப்பட்ட முடிவு. நீங்க ப்ரொக்ரஸிவ் நீங்க என்ன சொல்றீங்க இல்லையா, சொல்லவா வேண்டாமான்னு முடிவுக்கு ஒரு சந்தேகம், எவ்வளவு வேகமாக வேலை செய்ய வேண்டும் அப்படிங்கிறது உள்ள சந்தேகம், எல்லாமும் சேர்த்து இவரை அலைக்கழிக்கிறது. அதனால தாமதமா இருக்கிறாரு. புதுசா இப்போதான் வந்து சைக்கிளை ஓட்ட கத்துக்கிற மாதிரி நல்லா ஆடி அசைஞ்சு இப்படி ஓட்டுற மாதிரி அவர் சுலோவா ஓட்டுறாரு. ஒரு கட்டத்துக்கு மேல நல்லா அனாயாசமா கையெல்லாம் விட்டுட்டு ஓட்டுற அளவுக்கு அவர் பழகிடுவாரு அப்படின்னு நீங்க சொல்ல வாரீங்க. சரி, அது வந்து அந்த இடத்துக்கு வந்தா நல்லதுதான். ஒரு நிலையான எதிர்கட்சிக்கான இடம் காத்திருக்கிறது, அதுல மாற்று கருத்து இல்லை. தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் ஆளுங்கட்சி வலுவாக இருக்கிறது, ஆளுங்கட்சி சார்ந்த கூட்டணியும் வலுவாக இருக்குது. அப்போ நீங்கள் எதிர்கூடாரமாக இருந்து சண்டையிடுவதற்கு உங்களுக்கு ஒரு சீட்டே போட்டு கொடுக்கப்பட்டு அந்த இடம் அப்படியே காலியாக இருக்குது. அந்த இடத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு தவிர வேற ஆள் இல்லைங்கிற நிலைமையில தான் எடப்பாடி இருக்கிறார். ஒரு வெற்றிடத்தை காற்று நிரப்புங்கிறது மாதிரி அந்த காற்று மாதிரி தான் அவர் உட்கார்ந்துருக்காரு. அந்த காற்றை அப்புறப்படுத்திட்டு ஒரு ஆளுமையாக வந்து நீங்கள் அங்கே உட்காரலாம், அதில் மாற்று கருத்து இல்லை. நீங்கள் இப்போ எடுத்திருக்கிற முடிவு இருக்கு இல்லையா, அது உண்மையிலேயே எதுக்காக நாம் இதை வரவேற்கிறோம்னா, அப்படிப்பட்ட ஒரு எதிர்கட்சியாக வந்து உட்காருங்க. முதல்ல
நீங்கள் எடப்பாடியோட கூட்டணி சேர்றதெல்லாம் ரெண்டாவது. நீங்கள் தனித்து எங்களுடைய தலைமையில் நாங்கள் நின்று எங்களுடைய எதிர்ப்பை பாஜகவுக்கு எதிராக காட்டுவோம். எங்களுடைய கொள்கை எதிரியோட சமரசம் செய்து கொள்ள மாட்டோம். ஏதோ தேவைகளுக்காக கொள்கைகளை அடகு வைத்து விட்டு கூட்டணி வைக்கிற கூட்டமெல்லாம் நாங்கள் அப்படின்னு சொல்லுகிற அழுத்தங்களுக்கோ தேவைகளுக்காகவோ அப்படின்னு சொல்லி 2 பேரையுமே நீங்கள் அதிமுகவையும் திமுகவும் சேர்த்தே விமர்சிக்கிறீங்க. அப்படி நாங்கள் யாரும் திராவிட கட்சிகள் மாதிரி நாங்கள் போகிறதில்லை அப்படிலாம் சொல்லியிருக்கீங்க. அப்போ உங்களுக்கு அந்த அடுத்தடுத்த நீங்கள் வாங்க அந்த இடத்தில் உட்காரணும்னா ப்ரொக்ரெசிவாக வேகமாக இருக்கணுங்கிறது என்னுடைய கருத்து. வேகமாக இருக்கிறதுல டிப்ளமேட்டிக்காக இருங்க. அதிமுகவை விமர்சிக்க முடியாத நீங்கள் திமுகவை மட்டும் விமர்சிப்பது என்பது உங்களுக்கு நல்லது இல்லைங்க என்னுடைய கருத்து. இப்போ பரந்தூர் பத்தியும் பேசியிருந்தார். பரந்தூருக்கு அவருக்கு நேரடியாக போயிருந்தாரு. அதை பத்தியும் இந்த செயற்குழு கூட்டத்தில் சொல்லியிருக்காரு. பரந்தூர்ல இருக்கிறதும் நம்ம மக்கள் தானே, அவங்க மேல அக்கறை இல்லையா, அங்க விமான நிலையம் வருதா வரலையா, தெளிவான ஒரு முடிவை சொல்லவே இல்லையா அப்படின்றதையும் பேசியிருக்காரு. பரந்தூர் விமான நிலையத்தை பொறுத்தவரையிலும் ஒரு சிட்டி வளர்ந்துகிட்டே இருந்ததுனாங்க அந்த சிட்டிக்கு ஒரு புதிய இடம், அதாவது அந்த வளர்ச்சிக்கு தகுந்த மாதிரி ஒரு வீட்டை நீங்கள் விரிவுபடுத்தினீங்கன்னா அந்த சைடு இருக்கிற 4 ஆலமரத்தை வெட்டணுங்கிறது பொதுவான ஒரு பின்னாடி இருக்கிற வளவில் நிற்கிற 4 மரங்களை வெட்ட வேண்டிய தேவை வரும். வளர்த்தது நம்ம புள்ள போட்டு வளர்த்த மரமாக தான் இருக்கும். சரிங்களா? சின்ன வயசில் நான் போட்டதன் அடையாளமாக தான் அந்த மரமே இருக்குதும். 30 வருஷத்துக்கு அப்புறம் பின்னாடி இடுத்து கட்டணுங்கிறதுக்காக வெட்ட தான் செய்கிறோம். அது இயற்கைக்கு முரணானதுன்னு செய்கிறதில்ல. அப்போ அதே மாதிரி ஒரு சூழ்நிலை இன்னைக்கு சிட்டிங்கிறது மிக பெருசாக விரிஞ்சிக்கிட்டே வந்துருச்சு. நீங்கள் தென் சென்னையெல்லாம் ஒரு காலத்தில் ஈக்காய்க்கா முக்காத ஒரு இடம், காடு மாதிரி கிடக்கும். நீங்கள் ஈசிஆர் கூட ஓரளவுக்கு இருக்கும், ஓஎம்ஆர்லாம் மனுஷன் போக முடியாது, அப்படி இருந்துச்சு. அங்கே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கட்டிடங்கள், மிகப்பெரிய இதெல்லாம் வந்துருச்சு. இத்தனை மக்கள் போக்குவரத்து இருக்கக்கூடிய ஒரு நகரத்தில் சின்ன மீனம்பாக்கங்கிறது ஒரு பழைய மிகச்சிறிய இடம். போதியமான அளவுக்கு மிகப்பெரிய கார்கோ ஃப்ளைட்லாம் வந்துட்டு போகிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. இன்னொன்று என்னென்னா, நீங்கள் சென்னைங்கிறது உற்பத்தி துறையில் மிகப்பெரிய ஒரு சாதனை படைக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்குது. இந்தியாவுக்கே ஒரு மிகப்பெரிய உற்பத்தி துறையில் நீங்கள் 9.69% வளர்ச்சி, இந்தியாவிலேயே முதலிடத்தில் மிக அதிகமான வளர்ச்சியை பெற்ற மாநிலமாக இந்த வருஷம் திகழ்துன்னு சொன்னால் ப்ரொக்ரெசிவான திட்டமிடுதல் இருக்குது. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி இடத்தை விரிவுபடுத்த வேண்டிய தேவை கட்டாயம் இருக்குது. அப்போ பெரிய ஃப்ளைட்டுகள்லாம் நாம் என்ன சொல்கிறோம்னா 2 பேர், ஒரு தோழன் தோழி 2 பேர் சேர்ந்துட்டு தனி விமானம் போகிறதுக்கு இந்த ஃப்ளைட்டு இந்த இடம் போதும். அவர்களுக்கு வீட்டுக்கு பொருட்கள் சேருவதற்கு பெரிய விமானம் தேவைப்படுது, கார்கோ ஃப்ளைட் வேணும். அதனால தனி விமானத்தில் போகிறவங்களுக்கு பெரிய விமான தளத்தை பற்றி அக்கறை இல்லை. கார்கோ சேரணும், எங்களுக்கு செல்ஃபோனு சீனாவிலேருந்து வர வேண்டியது இருக்குது, இங்கேருந்து பொருட்கள் அங்கே போக வேண்டியது இருக்குது. இப்படி போகிறதுக்கு ஒரு பெரிய விமான தளம் தேவைப்படுகிறது. சரி, இதுல கூட ஆய்வு பண்ணி தான் அதை செஞ்சிருக்காங்க. வேற இடமே இல்லையா, மக்களை வேற இடத்துக்கு அப்பாற்படுத்திட்டு அவங்க வாழ்வாதாரத்தை சேதாரப்படுத்திட்டு தான் பண்ணணுமான்னு கேட்குறாங்க. வேற இடம் இல்லைங்கிறது ஏற்கனவே ஸ்ரீபெரும்புதூர் பகுதியில் ஆய்வு செஞ்சு பல கட்ட ஆய்வுகள் செஞ்சு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வீடுகள், மக்கள் எல்லாமே அதிக டென்சிட்டியாக இருக்காங்க. மிக அதிகமான குடும்பங்கள் இருக்குது. நீங்கள் 1550 குடும்பங்கள் என்னமோ சொல்கிறாரு, அவ்வளவு இல்லை. நீங்கள் இந்த சைடு முதல்ல தேர்வு செய்த பகுதி இருக்கு இல்லையா, அது பரந்தூருக்கு இந்த சைடு இருந்துச்சு. அது ரொம்ப பெரிய சேதத்தை ஏற்படுத்துதுன்னு சொல்லித்தான் மத்திய அரசினுடைய துறை தான் இங்கே இருந்து ஆய்வு செய்து பலகட்ட ஆய்வுகளை செய்து தான் இந்த இடத்த எடுத்திருக்காங்க. அப்போ ஒவ்வொரு முறையும் யாரோ ஒருத்தர் சல்லி இழுப்பாங்க, அவங்ககிட்ட இப்போ விஜய் வீட்டில் போய் நாம் அனுமதி கேட்கணும் அப்படிங்கிற மாதிரியே ஒரு அரசினுடைய துறை இயங்க முடியும். அவர்கள் ஒரு ஆய்வு செய்து திட்டமிட்டு ஒன்று வடிவமைக்கிறாங்க. அதை தடுக்குதுங்கிறது முற்றிலுமாக ஏன்னா மிகப்பெரிய இடம், 5500 ஏக்கர் கிட்ட அந்த இடத்த கையகப்படுத்துகிறாங்க. அப்படி கையகப்படுத்தும் போது சில இடர்பாடுகள் வரத்தான் செய்யும். அது எப்படி ஒரு இப்போ நம்ம ஊருக்குள்ளேயே கூட பல இடங்களில் தோண்டி போட்டு மெட்ரோ ரயில் திட்டங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. எத்தனை ஏரியாக்களுக்கு நம்ம போக முடியாமல் வழி அடைச்சிக்கிட்டு எவ்வளோ சுற்றி எவ்வளோ சிரமம், இவ்வளவு சிரமத்தையும் காலையில் கூட்டம் ஃபுல்லாக அவ்வளோ கஷ்டப்படுது. யாருக்காக அந்த மெட்ரோ ரயில் எங்களுக்கு தேவையில்லைன்னு 10 பேர் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதை கணக்கில் கொண்டு ஒரு எதிர்கால திட்டத்தை நாம் தள்ளி போட முடியுமா? சரிங்களா? அதனால் அது என்ன அப்படிங்கிறத அரசு பார்த்து செயல்படுத்தும். அதில் விஜய்க்கு போதுமான அளவுக்கு அதில் அவர் ஒன்றும் ஆய்வு அறிஞரோ
அந்த விஷயத்தை பற்றி முழுவதும் தெரிந்தவரோ கிடையாது. அவருக்கு ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டா இருக்குது. இதில் அவர் பாலிடிக்ஸ் செய்யலாம் அப்படிங்கிறத தவிர்த்து இதில் வேற எந்த நோக்கமும் இருப்பதாக இல்ல எனக்கு இன்னொரு தெரியல. குற்றச்சாட்டு வைக்கிறாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, எதிர்க்கட்சியாக டிஎம்கே இருக்கும்போது மட்டும்தான் மக்கள் மீது அக்கறையா இருந்தாங்க. ஆளும் கட்சியா இருக்கிறப்ப மக்கள் மீது அக்கறை இருப்பதாக தெரியல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இல்ல மக்கள் மீது அக்கறை இருப்பதனால் தான். நீங்க நல்லா கவனிச்சுக்கங்க. இந்த ஓஎம்ஆர் ரோட்ல டைட்டில் பார்க் 2000ஆவது ஆண்டில் வாஜ்பாய் காலத்தில் வாஜ்பாய் நீங்க வந்து உங்களுடைய தேவைக்காக நீங்கள் கொள்கைகளை சமரசம் செஞ்சுக்கிட்டு நீங்க வந்து பாஜகவோட போய் சேர்ந்துறீங்கன்னு சொல்றாருல, அந்த வாஜ்பாய் அவர்களோடு காமன் மினிமம் ப்ரோக்ராம் உங்களோடு நாங்கள் சேர்ந்திருக்கிறோம். ஒரு காலத்திலையும் நீங்கள் மதவாத சக்தி நோக்கங்களை நிறைவேற்றக்கூடாது. நிர்பந்தத்தின் காரணமாக, புறச்சூழல் காரணமாக நாங்கள் சேர்ந்திருக்கிறோம். ஜெயலலிதா காலை வாரியதன் காரணமாக அப்படின்னு சொல்லி நிபந்தனைகள் வச்சு தான் சேர்ந்தாங்க. சேர்ந்தது மட்டும் இல்லை, அந்த பகுதியை வளர்ப்பதற்கு நான் சொன்னேன்ல, காடு மாதிரி கிடந்த பகுதிக்கு ஒரே ஒரு டைட்டில் பார்க்கு. நீங்கள் அப்பவும் பார்த்தீங்கன்னா 2005 2006 வாக்கெல்லாம் அந்த பக்கம் போனீங்கன்னா அப்பவும் ரோடு காடு மாதிரி தான் கிடக்கும். ஒரு பில்டிங் தான் பெருசாக இருக்கும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் கண்ணாடி மாளிகைகள் வளர்ந்து நிற்கின்னா அவ்வளோத்துக்கும் மத்தியில் எல்லோரும் மாற்றி மாற்றி இடங்களை விவசாய நிலங்களாக இருந்திருக்கும் ஒரு காலத்தில். சரிங்களா? அப்படிப்பட்ட இடத்தில் தான் புதிய கட்டிடங்கள் உருவானுச்சு. இப்போ மக்கள் தேவைக்கு தகுந்தாற்போல் மாறிக்கொள்வார்கள். சிலருக்கு நெருக்கடிகள் ஏற்படும். அதில் மாற்ற முடியாது. அதனால் அரசு கட்டிலில் இருக்கும்போது குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல் தான். எத்தனை லட்சம் பேருக்கு இந்த நன்மை கிடைக்க போகுது. அதனால எத்தனை பல 10 பேர் இல்லை எத்தனை 1000 பேர் கஷ்டப்பட போகிறார்கள். அந்த கஷ்டத்துக்கு நாங்கள் என்ன நிவர்த்தி செய்ய போகிறோம், இவ்வளவுதான். சரிங்களா? சில பல 1000 பேர் சில பல லட்சம் பேர் லாபம் அடைகிற ஒரு ப்ராஜெக்ட்ல ஒரு 10 100 பேருக்கோ 500 பேருக்கோ 1000 பேருக்கோ நஷ்டம் பெறுகிறது என்றால் அந்த நஷ்டத்தை எவ்வளவு ஈடுகட்ட முடியுமோ அதை அரசு செய்கிறது. இவர் வந்து தனி விமானத்தில் இவருடைய வசதிக்கு எங்கு வேண்டுமானாலும் சென்று வரலாம், பரந்தூர் விமான நிலையம் கட்டப்பட்ட பிறகு அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இன்னொரு விஷயம் என்ன சொல்றாருன்னா, சுயநல அரசியல் லாபங்களுக்காக வந்து பிஜேபி கூட கூடி குழைந்து கூட்டணி வச்சுக்கிற ஏடிஎம்கே டிஎம்கே அப்படின்னு ஒரு இடத்துல பதிவு செய்யறாரு. திமுக பிஜேபிக்கு எதிராக தான் இருக்கு. அது எந்த இடத்துல வந்து கூடி குழைந்து கூட்டணி வச்சுக்கிறதுக்கு தயாரா இருக்கு? அதுதான் அவர் வந்து 1999 வாஜ்பாய் ஆட்சி காலத்தில் நடந்த அந்த கூட்டணி தான் இவங்க சொல்றாங்க. நான் தான் சொல்றேன், காமன் மினிமம் ப்ரோக்ராம் தான் வச்சிருந்தாங்களே தவிர கொள்கை கூட்டணி கிடையாது. நீங்க இப்போ கூட பார்த்தீங்கன்னா இந்தியா கூட்டணின்னு ஒன்று உருவாக்கப்பட்டுச்சு. அதுல சிவசேனா கட்சியினுடைய உத்தவ் தாக்கரே எல்லாம் கூட்டணியில் இருந்தார். சரிங்களா? ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உத்தவ் தாக்கரேனுடைய கொள்கை கோட்பாடுகள்லாம் திராவிடத்துக்கு அப்படியே ஒத்து போகிறதா, அல்லது காங்கிரஸும் மற்ற கட்சிகளோடும் எல்லாம் ஒன்றாவா இருக்குது. இப்போ சமீபத்தில் 2 நாளைக்கு இப்போ இன்னைக்கே வந்து பேசியிருக்கிறார் அரவிந்த் கெஜ்ரிவால். இந்தியா கூட்டணியின் தேவை என்பது வேறு, அது நாடாளுமன்ற தேர்தலுக்கு மட்டும்தான். இனிமேல் எக்காரணம் கொண்டு நாங்கள் கூட்டணிலாம் தனியாக பேச மாட்டோம்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா தனித்தனியாக கட்சிகள் போட்டியிட வேண்டியிருக்குது. சரிங்களா? ஒரு ஜனநாயக இந்த செட்டப்புக்குள்ள மாற்றி மாற்றி கூட்டணி அமைக்க வேண்டிய நிர்பந்தம் வரும், உங்களுக்கும் வரும். ஆனால் அந்த நிர்பந்தம் எப்படிப்பட்டதுங்கிறத நான் கடந்து வேட்டி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா இவ்வளவு வலுவாக பேசுகிற விஜய் உண்மையிலேயே நான் என்ன சொல்கிறேன், இந்த வலு கடைசி வரலும் நீடிக்குமாங்கிறத உத்தரவாதப்படுத்தணும். ஏன்னா நீங்கள் அந்த காலகட்டம் வேற. இன்னைக்கு நான் என்ன நினைக்கிறேன்னா, விஜய் இன்றைக்கு பேசுகிற விஷயத்தையே இவ்வளவு எழுதி வச்சுட்டு இப்படி பேசுகிறாரு. ஒரே ஒரு ரைடு, நாளைக்கு பாஜக எங்களோடு வாருங்க. ஏன்னா பாஜகவில் எல்லோரும் சொல்லிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரையிலும் சிடி நிர்மல்குமார் வந்து எங்களுக்கு நாங்கள் ஒருபோதும் பாஜகவோட கூட்டணி வைக்க மாட்டோம்னு சொன்னதுக்கு தமிழிசை அடுத்தவர்கள் சொல்வதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கிட முடியாது, விஜய் வாயிலிருந்தே சொல்லணும்னு சொன்னாங்க. இப்போ விஜய் வாயிலிருந்தே சொல்லியாச்சு. எதுக்கு அவங்க அப்படி சொன்னாங்கன்னா, இவர்களுக்கு ஒரு தீவிர நம்பிக்கை இருக்குது. பாஜகவுக்கு இப்போ வரல அந்த நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கை சும்மா வரல. அது கையில் ஈடு இருக்குது, அது கையில் எல்லா ஒடுக்குமுறை கருவிகளும் இருக்குது. அந்த ஒடுக்குமுறை கருவிகளுக்கு நீங்கள் பலியாக மாட்டீர்கள்ங்கிறது உத்தரவாதம் கிடையாது. இன்னைக்கு நீங்கள் வந்து இது திமுகவை ஈஸியாக விமர்சனம் பண்ணலாம். திமுகவினுடைய ஒரு அமைச்சர் பட்ட பாடு இருக்கு இல்லையா, செந்தில் பாலாஜி பட்ட பாடு, அது ஒன்றும் வந்து வெறும் ஏதோ ஒரு தனிப்பட்ட நபருக்கு நடந்த பிரச்சனை இல்லைங்க. அது ஒரு போராட்டம், ஒரு ஒடுக்குமுறை கருவிக்கு எதிரான சண்டை. அது வந்து ஒரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ரீஜனல் பார்ட்டிக்கும் ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய மிருகபலம் பொருந்திய ஒரு பாசிச சக்திக்கும் இடையில் நடக்கிற போராட்டம். 8 மாதங்களுக்கு மேலாக உள்ளே இருந்தார். தண்டனையே அனுபவிச்சார். விசாரணை காலத்தையே தண்டனையாக அனுபவித்து வருவார். சரிங்களா? அவ்வளவு பெரிய போராட்டத்தை எல்லாம் செய்வதற்கு எடப்பாடிக்கு திராணி இருந்துச்சுன்னா இந்நேரம் அவர் சண்டை போட்டுட்டு வந்திருப்பாரு.
அதே மாதிரியான திராணி அன்புமணிக்கு இருந்திருந்தாருன்னா பிஜேபியோடு சண்டையிட்டு இருப்பாரு. அதெல்லாம் இல்லைன்னு தான் வந்து ராமதாஸ் சொல்றாரு, என் பையனுக்கு போராட்ட குணம் இல்லை, உழைக்கிற ஆற்றல் இல்லைங்கிறாரு. உங்களுக்கு அந்த குணம் இருக்கிறதா அப்படிங்கிறத நாங்கள் வேடிக்கை பார்க்க தான் போகிறோம். 2 ரைடு, ஒரே ஒரு ரைடு, 2 கூட வேண்டாம், ஒரு இடி ரைடுக்கு நீங்கள் பிழைப்பீங்களா அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல. அதனால உங்களுடைய வீரியமான பேச்சுக்களை எல்லாம் எதுவரை நம்புவது? இன்னைக்கு நீங்கள் சொல்றது ஓகே பரவாயில்ல, விஜய் இன்னைக்கு எதிரில் சீட் இருக்கு, எதிர் சீட்டு உட்கார்றதுக்கு தயாராயிட்டாரு, வெரி குட். ஆனால் பாஜகவை கடைசி வரையிலும் சண்டையிடுவாரா? வீடியோ போட்டு இத்தனை நாள் ஆச்சு, இன்னைக்கு வந்து 10 நாளைக்கு அப்புறம் நீங்கள் வந்து இன்னைக்கு அறிக்கை விடுறீங்க, எல்லாம் பேசுறீங்கன்னா எந்த அளவிற்கு நீங்கள் ஸ்லோவாக இருக்கீங்க, எவ்வளவு குழம்புறீங்க, இதெல்லாம் வச்சுக்கிட்டு நாங்கள் எப்படி உங்களை உத்தரவாதமாக நம்புறது? மீண்டும் மீண்டும் சொல்றேங்க, எதிரில் வருபவர்களுக்கு திமுக மாதிரி கொள்கை இருக்கணும்னு அவசியம் கிடையாது. குறைந்தபட்சம் திமுக எவ்வளவு பாஜகவை எதிர்க்கிறோ அதை விட டபுள் மடங்கு நீங்க எதிர்க்கணும். அது வந்து வார்த்தையில சொன்னா போதாது, நடவடிக்கையில காட்டணும். மோடியா லேடியா அப்படின்னு சொன்னாங்களா ஜெயலலிதா? சொன்னாங்கல்ல, நான் இருக்கிற தண்டியும் ஒரு காலம் பிஜேபி உள்ள விட மாட்டேன், நீட்டை உள்ள விட மாட்டேன் சொன்னாங்களா? சொல்லலையா? அப்ப அவ்வளத்தையும் அது வந்து ஒரு டேரிங்கான பேச்சு. அந்த பேச்சை அதாவது அதை நீங்க அப்படி செஞ்சா மட்டும்தான் திமுகவை நீங்க எதிர்க்க முடியும். திமுக எதிர்ப்பதுங்க திமுக திட்டுறது கிடையாது, சட்டம் ஒழுங்கு சரியில்லை அது சரியில்லை, அது இல்ல விஷயம். பாஜகவோடு சண்டையிடுவதில் திமுகவை விட சிறப்பாக நான் இருக்கிறேன் நீங்க உத்தரவாதப்படுத்தினா மட்டும்தான் தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடுவான். அப்படின்னா மட்டும்தான் நீங்க எதிர் சீட்ல வந்து உட்கார முடியும். அப்புறம் தான் வந்து நீங்க ஆளும் சீட்டுக்கு நேருக்கு வர முடியும். பாஜகவோடு யாரு பிரதானமா சண்டை போடுறது? ஆமா, அப்போ அந்த இடத்தில் அதுல நீங்க ரொம்ப அதாவது ரொம்ப இலகுவா இருக்கிறீங்க. இப்போ வரையிலுமே பயந்து 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 தான் பாஜகவை தொடர்கிறீர்களே தவிர உங்களுக்கு ஆற்றலோடு வேகத்தோடு உள்ளுணர்வோடெல்லாம் பாஜகவை எதிர்க்கவில்லை. சரிங்களா? இப்படி கூட பார்க்கலாம் இல்ல, அவர் வந்து கொள்கை எதிரி அரசியல் எதிரின்னு சொல்றாரு திமுக பாஜக அப்படின்னு. திமுகவை ஃபர்ஸ்ட் விமர்சிச்சு அவங்கள ஓரம் கட்டிட்டு அதுக்கப்புறம் எப்படி போறதான்னு கூட பார்க்கலாம். இல்ல, அதாவது அரசியல்ங்கிறது ஒரே நேரத்தில் சைமல்டேனியஸா இயங்கணுங்க. இன்னைக்கு வந்து பாஜகங்கிற சக்தி அதிமுகவை மிரட்டி பணிய வைக்கிற எடப்பாடி பழனிசாமின்னு அவ்வளவு சாதாரணமான ஆளா? கட்சிகள் இருந்த மற்ற தலைவர்களையே ஓரங்கட்டக்கூடிய, அந்த இடத்துல வந்து உட்கார்ந்துக்கிட்டு நான் நகர மாட்டேன்னு சொல்லி தன்னுடைய ஆளுமையை காட்டக்கூடிய ஒரு பவர்ஃபுல் மேன் தான். இப்போ வரையிலும் பாஜக பயந்துகிட்டு தான் இருக்குது. பயந்துகிட்டு இருக்கு மீன்ஸ் எந்த நேரம் காலம் வருவான்னு தெரியாது. சசிகலாவை வாரி விட்டாச்சு, இபிஎஸ்ஸை வாரி விட்டாச்சு, இப்போ கொண்டு நீங்க வந்து செங்கோட்டையனுக்கு பல்ல பிடிங்கி தான் விட்டுருக்காப்புல. சரிங்களா? இப்படி பல்வேறு வேலைகளை செய்யக்கூடிய எடப்பாடி பழனிசாமி கடைசியில் நம்ம காலையும் வாரிடுவானோங்கிற பயம் அமித்ஷாவுக்கும் அவர்களுக்குமே கூட இருக்குது. இந்த கட்டாய கல்யாணத்தை பண்ணி வச்சிருக்கிறமே அப்படிங்கிற பயம் இருக்குது. அப்படிப்பட்ட நபரே கூட கிட்ட நெருங்கி உள்ள உட்கார வேண்டிய நிர்பந்தத்தை பாஜக ஏற்படுத்தி வச்சிருக்கா, எவ்வளவு பெரிய நெருக்கடி. அந்த நெருக்கடிக்கு நீங்க தாங்குவீங்களா? அதுதான் நான் கேள்வி. ஓகே சார், இவ்வளவு நேரம் நீர்த்துறையோடு பல கருத்துக்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி.